வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்தலில் எப்பவும் 100% வாக்குப்பதிவு நடக்கிறதே இல்லை. கோவையில் திரு அண்ணாமலை சொன்னது போல பல பெயர்கள் காணாமல் போயிருக்கு. நடிகர் சூரிக்கு கூட இது நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு மேலோட்டமாக ஒரு பார்வை பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கலாட்டாமிக் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 100% வாக்கு என்பது எப்பவுமே இந்தியாவில் எட்டக்கனி தான். நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவையில் மட்டும் 1,00,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லைன்னு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருந்தாரு. இதில் எண்ணிக்கை வேணால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர பெயர்கள் விடுவிட்டு இருந்தது உண்மைதான். இதுக்கு எதிர்வினையாக மற்ற கட்சிக்காரங்க இதை முதல்லயே சரிபார்க்க வேண்டியதானே என்று அந்த புகாரை அப்படியே விட்டுட்டாங்க. இது எல்லா தேர்தலையும் நடக்கிற கூத்து தான். இந்த தடவை பிரபலமான நடிகர் சூரிக்கு வாக்கு செலுத்தும் உரிமை இல்லை. ஆனால் அவர் மனைவிக்கு வாக்குரிமை இருந்தது. பிரபலமான மனிதருக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ சாதாரண மக்களோட நிலைமை எப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தற்போது கைவசம் இருக்கும் வாக்காளர் பட்டியலிலிருந்து வர்றது. மேலும் அரசியல் ரீதியான தில்லுமுல்லு என்று ஒவ்வொரு கட்சியும் குற்றம் சாட்டுவாங்க. நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. ஒரு நடுநிலையான மனநிலையிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டு சதவீதம் குறைவதற்கான சில முக்கியமான காரணங்கள். அதில் ஒன்று, எப்பவுமே ஓட்டு போடாதவங்க. ராம ஆண்டாலும் என்ன, ராவண ஆண்டாலும் என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாடிட்டு, நாம் உழைச்சாதான் நமக்கு சோறுன்னு பெரிய வெண்ணைகளாட்டம் தத்துவம் பேசிட்டு போகிற நாதாரிகளால் சில சதவீதம் எப்பவுமே குறையும். இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே திருந்தினா தான் உண்டு. ஏன்னா சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதற்கான வழிமுறைகளும் தற்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி வீடு மாற்றுறது. இந்தியாவில் பொதுவாக எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது. அதுவும் நகரங்களில் பெரும்பாலும் வாடகை வீடு தான். படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, வசதிக்காகவோ, சண்டை சச்சரவு மூலமாகவோ வீடு மாற வேண்டிய சூழல் பல பேருக்கு வரும். ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கோ, இல்லை ஒரு ஏரியாவில் இருந்து இன்னொரு ஏரியாவுக்கோ வீட்டை மாற்றும்போது பல பேர் கொஞ்ச காலத்துக்கு எதுலேயும் இந்த அட்ரஸ்ஸு அதெல்லாம் மாற்றுறதில்ல. சரியாக அந்த நேரத்தில் வாக்காளர்கள் கணக்கெடுப்புக்கு அதிகாரிகள் வரும்போது நீங்கள் இல்லைன்னா லிஸ்ட்டில் இருந்து காணாமல் போயிருவீங்க. அதுவும் நீங்கள் வீட்டு உரிமையாளர்களோட சண்டை போட்டுட்டு வீட்டை காலி பண்ணி போயிருந்தீங்கன்னா அவங்க சரியான தகவல் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓட்டு இருக்குன்னு போவீங்க, ஆனால் லிஸ்ட்டில் இருக்காது. இந்த மாதிரி தெரிந்தும் தெரியாமலேயும் வீடு மாற்றி போகிறதால மட்டும் எல்லா தேர்தலையும் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எப்போவுமே கட்டாயம் குறையும். மூணாவது, ஊர் விட்டு ஊர் போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது. வழக்கம் போல் இதுவும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் மக்கள் இடம்பெயர்வது உண்டு. இதில் சில பேர் ஜனநாயக கடமையாற்ற எப்படியாவது வந்து ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. இதுலேயும் சில பேர் உடல்நல காரணமாகவும் பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, ஃப்ளைட் கிடைக்கலன்னு காரணம் காட்டி ஓட்டு போட வரமாட்டாங்க. இன்னும் சில பேர் அந்த நாளை வந்து ஏன்னா லீவு கிடைக்கும். ஆனால் அந்த நாளை வந்து டூருக்கு பிளான் பண்ணி என்ஜாய் பண்ண போயிடுவாங்க. இதுலேயும் இன்னொரு வகை ஒன்று, மொத்த குடும்பமே இடம் மாறும். இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. போகிற இடத்துல இவங்களுக்கு தேவையான எல்லா அடையாள அட்டைகளையும் மாற்றிக்கணும். இதில் ஏற்படக்கூடிய காலதாமதம், அதுக்குள்ளே தேர்தல் வந்தால் இவங்களுக்கு ஓட்டு இருக்காது. இதன் மூலமாகவும் பல நேரங்களில் வந்து அந்த சதவீதம், ஓட்டு சதவீதம் வந்து குறையும். 4வது, இறந்தவர்கள் பெயர்கள் நிறைய நீக்கப்படாமல் இருக்குது. இது இந்த ஓட்டு சதவீத கணக்கில் சில குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது பர்சன்டேஜ் போடுறாங்கல்ல, அப்போ வந்து இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது போக வாக்காளர் சேர்ப்பு, சரிபார்த்தல் போன்ற கேம்ப் நடக்கும்போது அதை பற்றி தெரியாதவங்க அந்த நேரத்தில் ஊரில் இல்லாமல் போகிறது போன்ற காரணங்களால் பெயர்கள் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவுலையும் சில பேருக்கு 2 இடத்துல இன்னும் ஓட்டு இருக்குது. இது எப்படி சாத்தியம், என்ன காரணம்னே தெரியலை. கடைசியாக மனித தவறுகள். அதாவது கணக்கெடுக்க வர்றவங்க, கேம்ப் நடக்கும்போது இருக்கிற அதிகாரிகளோட தவறுகள், திறமையின்மை, கவனக்குறைவு போன்ற காரணங்கள். உதாரணத்துக்கு நடிகர் சூரிக்கு நடந்தது போல, வாக்களிக்கும் உரிமை கொண்ட ஒரே குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கு, ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை. இவ்வளவு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேட்டை என்னென்னு சொல்கிறதுன்னு. இதில் இருக்கிற இன்னொரு காமெடி, அடையாள அட்டை இருக்கும், லிஸ்ட்டில் இருக்காது, ஓட்டு போட முடியாது. லிஸ்ட்டில் பெயர் இருக்கும், ஆனால் வாக்காளர் அடையாள அட்டை இருக்காது. ஆனால் வேறு ஐடி வச்சு ஓட்டு போடலாம். அதுக்கு விதிகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஓட்டு போடாதவங்க மேலே சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது இல்லையா? இது போன்ற தவறுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் யாரை குத்த சொல்கிறது? தேர்தல் ஆணையத்தையா, அரசாங்கத்தையா, அரசியல் கட்சிகளையா, இல்லை மக்களையா? இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இனி வரும் காலங்களிலாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை கொள்வோம்.
மக்களே இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டன அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.